உன் செல்ல புருஷனே அவர்தான். என்ன செல்ல புருஷன்? புரியுதா? செல்ல புருஷன் நக்கறாரு முதல்ல சொல்றா. ஒரு ஆம்பளை எடுத்து பேசுனா என் சிங்க எனக்காண்டி முன்ன வந்து தீ குளிக்கும். தீ குளிப்பாரு. தீ குளிச்சுட்டு அவங்க குடும்பத்துல யார் பதில் சொல்றாரு? வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்றோம் நாங்க. யாரு சொன்னா? கட்டுன மாப்பிள்ளைய அப்படியே கண்கண்ட தெய்வம் மாதிரி பார்த்து காப்பாத்திக்கிட்டே இருப்பான். ஆனா இவன் லட்சணத்துக்கு போராடு பேசக்கூடாது. வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்றது நீங்களா? அம்பிட்டு கொண்டு வர்றது நீங்க. நான் உங்களை கேக்குறேன், இம்பிட்டு சீர்வரிசை கொண்டு வர பொம்பளை நீங்க, கட்டின புருஷன் வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கணும்னு என் கோத்தா வீட்டுல ஒரு ஏடிஎம் மிஷின் கொண்டு வந்தா குறைஞ்சா அவங்க? வாட் திஸ் நோ திஸ் ஐ திங்க் ஓ திங்க். திருட்டு முண்டை ஒழுக்கமா பேசு. இங்கிலீஷ் பேசுறேன்டா. இங்கிலீஷ் நோத்தா ஈர்ல பேசுன. இது இங்கிலீஷ் ஆடி. வேற என்னடா? களவாணி முண்டை. டு ரெஸ்பெக்ட் டேர் ரெஸ்பெக்ட்ன்ற இருக்காங்க. ஐ திங்க் நோ திங்க். அதுக்கு மேல சொல்லாத. பேச தெரிஞ்சா பேசு, இல்லனா பொத்திக்கிட்டு தமிழ்லயே பேசு. நீங்க இப்ப சொன்னீங்களே அனைத்து சீர்வரிசையும் கொண்டு வர பெண்கள் நாங்க தான். ஏன் நம்ம மாப்பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு மொத்தமொப்பன் திஸ் இஸ் இப்ப அடி முண்டை விசில் அடிப்ப. நான் பேசுறேன் இப்ப விசில் அடி. சிகரெட் எடுத்துக்கிறேன் முதல்ல. மொத்தமொப்பன் ஒரு ஏடிஎம் மிஷின் வாங்கினா நான் குறைஞ்சா போயிருவாங்க. அடா கீரை முண்டா, அதுக்கு தான் உனக்கு பெரிய மிஷினா தூக்கிட்டு வரனே. டவக்குன்னு போட்டுக்கலாம், டவக்குன்னு எடுத்துக்கலாம், டவக்குன்னு போட்டுக்கலாம், டவக்குன்னு எடுத்துக்கலாம். உனக்கு அந்த மிஷின் முக்கியமா இந்த மிஷின் முக்கியமாடா?